கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து 3 முறையாக கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே சேப்பாக்கம் தொகுதியில தான் போட்டியிட போறதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை கொளத்தூர் தொகுதியில போட்டியிட போவதில்லையாம். அதற்கு பதிலாக ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தொகுதியா இருக்கக்கூடிய திருவாரூர், அது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊரும் ஆகும் என்பதால் அந்த தொகுதியில போட்டியிடலாம். அது இன்னும் அவருக்கு பலமாக இருக்கும் என்று நினைப்பதால், இந்த முறை கொளத்தூரிலிருந்து திருவாரூர் தொகுதிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஷிஃப்ட் ஆகிறதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதேபோல இந்த முறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் திருவெரும்பூர் தொகுதியிலிருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறதாகவும் ஒரு தகவல்கள் வலம் வருது. ஏன் அப்படின்னா, அவர் கடந்த 2 முறையும் வந்து திருவெரும்பூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இப்போ கட்சியில அவருக்கு அதிகரிக்கக்கூடிய முக்கியத்துவம் காரணமாக அவர் தன்னை சென்னை முகமாக காட்டிக்கொள்ள நினைப்பதால், சென்னை 1000 விளக்கு தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என்று எதிர்பார்ப்பதாக சொல்கிறார்கள். எனவே சென்னை 1000 விளக்கு தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடப் போவதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.